பாருங்க, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் எல்லாம் வெஜ்ஜு. இது வந்து பூண்டு குழம்பு திக்காக வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி வச்சா டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் தண்ணி ஊறும் வாயில். என்னதுன்னா எல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோ போடுவேன். இது வந்து முள்ளங்கியும் கேப்சிகமும் ஆனியனும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து எதுலேயுமே தேங்காய் சேர்க்கல. அதான் செம ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்கிறது. சரி, இது உருளைக்கிழங்கு ஆனியன் எதுவும் சேர்க்கல. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. இது வந்து நம்ம பஜ்ஜி மிளகா, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து இதுவும் தேங்காய் போடாமல் பண்ணது. இது வந்து பஜ்ஜி மிளகா தான். இது வந்து இந்த மாவெல்லாம் போட்டு 4 விதத்தில் உள்ள மாவு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தது மொறு மொறுன்னு. அதுக்கப்புறம் அதில் மசாலையும் சேர்த்துருப்பேன், போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருப்பேன். இப்போ இதில் கொஞ்சமாக ரசம் ஊற்றிக்கலாம். காட்டிய சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு. பூண்டு குழம்பு செம டேஸ்ட்டு. அருமை அருமை, சூப்பர். முள்ளங்கி ஸ்பைசி அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இது கேப்சிகம் குடைமிளகாய் ஆம்லேட், அது சூப்பர். ரசம் ஒரு சைடில் எல்லாமே அடிப்பொலியாக இருக்குது. பாருங்க நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். எல்லாம் வெஜ்ஜு. இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலை, இன்னைக்கு சண்டே. அதனால் எல்லாம் வெஜ்ஜு வெரைட்டியாக பண்ணேன். காலையில் இன்னைக்கு செம வேலை எனக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.